பேசிக்கா ஒரு விஷயம் இருக்குல்ல, எலெக்ஷன்ல நின்னோம், வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அவர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்பயும் வந்து போட்டி 2 பேருக்கு இடையில தான் டிவிகே டிஎம்கேன்னு. அதாவது இந்த மக்களும் என்ன பண்றாங்கன்னா, எப்படி அவரை வந்து பெரிய ஸ்கிரீன்ல டயலாக் பேசும்போது நானும் பார்த்து கை தட்டி இருக்கேன், ரசிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி டயலாக் பேசணும், அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு இவங்களும் கை தட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க நேரா. அது அரசியல் இல்ல, முடிஞ்சு போச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சி அமைச்சதுல இருந்து இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்களை மக்கள் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட நேரா பேசணும்னு வரவங்க தான் ஜாஸ்தி. என் பிரச்சனையை அவர் தீர்த்து வச்சிருவாரு, நான் அவரை நேரா பார்க்கணும், விஜய் நேரா பார்க்கணும். மக்கள் வந்து உங்களை வந்து அவங்களுக்கான தலைவரா நினைக்கிறாங்க. உங்ககிட்ட நேரா பிரச்சனைகளை முறையிட்டா எல்லாம் தீர்ந்து போயிடும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்களுடைய பிரச்சனைகளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. சரி, பிரஸ் மீட் தான் நீங்க வைக்கல, ஒரு வரையும் பேசல. இதுலயாவது எதையாவது சொல்லுவீங்க பேசுவீங்கன்னு பார்த்தா இதுலயும் வந்து ஃபுல்லா ஸ்கிரிப்டட் டயலாக் முடிச்சுட்டு போயிட்டாரு. புது ஆட்சி அமைஞ்சதுன்னா கிரிட்டிசிசம் இருக்கதான் செய்யும். இப்போ உங்களை அது யாரும் அந்த கிரிட்டிசிசம்க்கு பதில் சொல்லல. நீங்க மக்களுக்காக என்ன பண்ண போறீங்க, என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க, இந்தந்த விஷயங்கள்ல இந்தந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க, முழுசா பண்ண முடியல. அப்போ அதுல என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு, ஏன் இதை பண்ண முடியல, இனி ஃபியூச்சர்ல நாங்க பண்ணுவோம், கண்டிப்பா அதை பண்ணுவோம் அப்படின்னு விவசாயிகள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் நீங்க சொன்னீங்க, அதை ஏன் நிறைவேற்றலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் சொல்லல, எதுவுமே பேசல. மக்களுக்கான பணிகளை பத்தி இவர் ஒண்ணுமே பேசல. வந்தாரு, பிரச்சாரத்துல எப்படி பேசினாரு போயிட்டாரு. இவங்களும் உட்காந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம சொன்னா மட்டும் அதுக்கும் வேற கோவம் வருது. அப்புறம் என்னதான் சொல்றது உங்களை நாங்க, சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரி ஸ்பீச்சியா நீங்க எதிர்பார்த்தீங்க? உண்மையா சொல்லுங்க, இதையா நீங்க எதிர்பார்த்தீங்க? இந்த மாதிரி டைலாக்லாம் எல்லாருமே பேசலாமே, எல்லாருமே பேசலாம். யார் முதல்வரா இருக்கவர் இல்லை, எல்லாருமே பேசலாம்.